ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து கல் குவாரி. இந்த கல் குவாரியில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி கல்லெல்லாம் உடச்சி தூள் தூளாக்கிடுவாங்க. அதை பார்த்திங்கன்னா கப்பிக்கல் தனியாக வந்துடும், அந்த பேபி கல் தனியாக வந்துடும், அதே மாதிரி ஜல்லியெல்லாம் தனித்தனியாக வந்துடும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து எம் சாண்டு பி சாண்டுன்ட்டு தனியாக பவுட்ரு பண்ணிவிடுவாங்க. அப்புறம் ரோட்டுக்கு போடுறதுக்கு தனியாக பண்ணிவிடுவாங்க. ஸோ இந்த பெரும் கல் இருக்கு இல்லையா, அதை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா காம்பவுண்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இது வந்து ரோடு போடுறதுக்கு அதுக்கு தனியாக மேக் பண்ணுவாங்க, அதுக்கு தனியாக ஜல்லி மேக் பண்ணுவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இது நவுடேஸ் வந்து மணல் வந்து அதிகம் யூஸ் பண்ணுறதில்ல யாரும். நவுடேஸ் இந்த எம்சாண்ட் பீசாண்டை வச்சு பூசி விட்ருவாங்க. தென் வந்து இது வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது மாதிரி இந்த மவுண்டனை உடச்சி தான் இதெல்லாம் எடுத்து கொடுப்பாங்க எல்லாருக்கும். ஸோ நீங்கள் வந்து அந்த இடத்துல போய் வாங்கினீங்கன்னா ரொம்ப விலை குறைச்சி வரும். இந்த உடைக்கிற இடத்துல போய் வாங்கினீங்கன்னா விலை குறைச்சி வரும். இங்கேருந்து தான் என்ன பண்ணுவாங்கன்னா லோடு ஏற்றி விட்ருவாங்க. எல்லாம் லோரியிலே ஏற்றிட்டு போய் எந்தெந்த இடத்துல சப்ளை பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் அங்கே போய் வாங்கினீங்கன்னா, இந்த உடைக்கிற இடத்துல வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப விலை குறைச்சி இருக்கும். ஸோ பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள், நைஸில் நிறைய பேர் போய் நியரஸ்ட்டு பார்த்துருக்க மாட்டீங்க. இப்போ பாருங்கள். ஓகே.